ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். மண்சட்டி பாத்திரங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறீங்கன்னா ஆயில் ஊற்றுனதும் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டு செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் நடுவில் மட்டும் சூடாகாமல் எல்லா பக்கமும் சூடாக ஆரம்பிக்கும். இல்லைன்னா நடுவில் மட்டும் சூடாகும், புகை வாசனை வரா மாதிரி இருக்கும். மண்சட்டி பாத்திரம் யூஸ் பண்ணி கருவாட்டு குழம்பு ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் பாதியமாக அரைச்சாலே போதும். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, கேரட் பீட்ரூட் பொரியெல்லாம் செய்கிறோம், இல்லை கீரை பொரியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கடைசியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய் துருவல் மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து துருவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். பனி டைமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே சளி தொந்தரவுகள் இருக்கும், மூக்கடைப்புலாம் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே சாம்பிராணியெல்லாம் கொளுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா வாட்டர் கேனுடைய மூடி இருக்கும் இல்லையா, அதை வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே சாம்பிராணியெல்லாம் கொளுத்தி வைக்கிறோம்னா வெறுமனே தான் கொளுத்தி வைப்போம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரே ஒரு கிராம்பு வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிராம்பும் அந்த சாம்பிராணியோட சேர்த்து எரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை நமக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு சளி தொந்தரவுகள், மூக்கடைப்பு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சாம்பிராணி வாசனை பிடிக்காதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி கிராம்பு வச்சு எரிய வைக்கும் போது இதிலிருந்து வர வாசனை தான் நமக்கு அதிகமாக தெரியும். ஸோ ரொம்பவே நல்லது. மூக்கடைப்பு, சளி தொந்தரவுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாசனைக்கு கொசு தொல்லையும் நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ரோஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பவுலில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வைக்கலாம். சிங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு பெரிய பவுலில் தண்ணி ஊற்றிலாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுனாலோ இல்லைனா ஒரு குட்டியாக வாட்டர் பாட்டில் இருந்துச்சுனாலோ எடுத்துக்கோங்க. அதில் 3/4 வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த காம்பு நனைகிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். அந்த பூவில் நனையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்பயுமே பூ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, இடத்த அடைக்காமல் இருக்கும். இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால இதை அப்படியே வெளியில் வச்சாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2-3 நாள் கூட நீங்கள் வெளியிலே வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். காலையில் போட்ட டீயை அகெயின் நீங்கள் ரீஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வச்சு ஹீட் பண்ணும்போது புகை வாசனை வரா மாதிரி இருக்கும். தோசைக்கல் மேலே வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த புகை ஸ்மெல் வரவே வராது. காலையில் போடும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது குளிர் டைமாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். ஒரு பிளெண்டரில் 2 பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிளெண்டர் இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. உடம்புக்கு முடியாத டைமில் அப்படி இல்லைனா ஏதாவது குழம்பு, சைட் டிஷ் எதுவுமே இல்லாத டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸில் இதை அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை ஒயிட் ரைஸில் போட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கூடவே கொஞ்சமாக நெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இதை செய்யறதுக்கு இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு ஒரு டிப் இருக்குது. எப்பயுமே டேரெக்டாக ஆயிலில் அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாலாம் போடுறீங்க அப்படின்னா கையில் தெறிக்கும். அதுக்கு இந்த மாதிரி கட்ரு போர்டில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் வழியாக போட்டிங்க அப்படின்னா கையில் தெறிக்காமல் இருக்கும். இதில் சேர்க்குற வெங்காயத்தை நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பாயசத்தில் சேர்க்குற திராட்சை பழமும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிளெண்டரில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா தலைகள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் மசாலாவை நல்லா வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நான் இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம்.
முட்டைய உடைச்சு ஊத்தி வதக்கும்போது, ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. அப்பதான் வந்து சீக்கிரமா அடிபிடிக்காம இருக்கும். இரும்பு கடாயில செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். சீக்கிரமா அடிபிடிக்காம இருக்கும். இது கூடவே கொஞ்சமா தந்தூரி சிக்கன இந்த மாரி பீஸஸா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இத நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி விடுங்க. தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், சிக்கன் 65லாம் வீட்ல செஞ்சாலும் சரி, இல்லன்னா கடையில வாங்குனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். மசாலாவோட சேர்த்து நல்லா கொத்தி விடுங்க. அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இரும்பு கடாயில செய்றப்போ, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ல நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நார்மல் ரைஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா பாஸ்மதி ரைஸ்ல செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா இது கூட பெப்பர் பவுடர் நெறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்றதே இந்த பெப்பர் பவுடர் தான். ஸோ அதிகமாவே சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கடைசியா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சாஸ், கெட்சப்லாம் எதுவுமே சேர்க்காம ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்ல இந்த மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல. அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டே பண்ணுறத பார்க்கலாம். இதுக்காக தோசைக்கல்ல தான் எடுத்துருக்கிறேன். தோசைக்கல்ல நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லுல இந்த இலைகள சேர்த்துக்கோங்க. இந்த இலைகள நீங்க பச்சையாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச இலைகளாவும் சேர்த்துக்கலாம். இது ஒண்ணுமே இல்லங்க. வாழை இலை தான். வாழை இலைய நான் காய வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இத நீங்க வாழை இலைய காய வச்சும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா பச்சையாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படி இல்லன்னா சமையலுக்கு எந்த ஆயில் நீங்க யூஸ் பண்றீங்களோ, அத நீங்க சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஆயில இந்த இலைகளோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிரிஸ்பி ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தோசைக்கல்லுல எல்லா இடத்துலயும் படுற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த இலைகளுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா வந்து புகை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி, நல்லா ஃப்ரை ஆனதும், நல்லா புகை வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த இலைகள் மட்டும் தனியா எடுத்துறலாம். இந்த இலைகள் நமக்கு தேவைப்படாது. இத தூக்கி போட்டுறலாம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணியோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு தொடச்சி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத செய்யுங்க. எதுக்காக வாழை இலைய இந்த மாதிரி தோசை கல்லுல போட்டு வறுக்கிறோம்னா, தோசை ஊத்தும்போது கல்லுல வந்து தோசை ஒட்டுது, சரியா வரமாட்டேங்குது அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ல வாழை இலைய போட்டு இந்த மாதிரி சீசனிங் பண்ணீங்க அப்படின்னா, தோசை கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா கிரிஸ்பியா வரும். சீசனிங் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தோசை ஊத்தி காட்டுறேன் பாருங்க. கல்லுல கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். நல்லா கிரிஸ்பியா நல்லா பேப்பர் தோசை மாதிரி வரும். சப்பாத்தியையும், தோசையும் ஒரே கல்லுல நம்ம மாத்தி மாத்தி செய்யும்போது, இந்த மாதிரி தோசை வந்து ஒட்டிக்கிட்டு சரியா வராது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி வாழை இலைய போட்டு சீசனிங் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்காக போய் வாழை இலைய வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. வாழை இலை வாங்கும்போது அத காய வச்சு, அத குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. தோசை கல்லுல கொஞ்சம் கூட ஒட்டாம நல்ல கிரிஸ்பியா பேப்பர் தோசை மாரி வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். கீப் வாட்சிங்.